ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்த்டே ட்ரெஸ் தான் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு கிராண்ட் லுக்கோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. இது வந்து ஆல்ரெடி ப்ளவுஸ் பீட் இருந்தது. இந்த பூனம் சரிக்கெலாம் ஒரு ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்கள்ல, அதுக்கு மேட்சிங்காக தான் நான் வந்து ஆர்கன்ஸா மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். 4 மீட்ரு வாங்கியிருக்கேன். கீழே பாட்டமுக்கு பாருங்கள், 67 ருபீஸ் தான். 4 மீட்ரு வாங்கியிருக்கேன். அது எப்படி கிராண்ட் லுக்கில் மேக் பண்ணுறது மட்டும் பாருங்கள். அதுக்கு லைனிங் மேட்சிங்காக எடுத்திருக்கேன். அதுவும் 4 மீட்ரு எடுத்திருக்கேன். பாருங்கள், அதுக்கு மேட்சிங்காக லைனிங் எடுத்திருக்கேன். அது வந்து மீட்ரு 35, 4 மீட்ரு எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு தான் அவுட்லுக் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ சைஸு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து சைஸ் வந்து 42 மெஷர் பண்ணியிருக்கேன். ஹைட்டு வந்து 35 மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ எப்பயுமே போல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை 4ஆக மடித்து நெக்கியும் ஹாம்கோலையும் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இது ஆர்கன்ஸா மெட்டீரியல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை வந்து இது பண்ணுறதுக்குள்ளேயும் மெஷர் பண்ணுறதுக்குள்ளேயும் அங்கிட்டு இங்கிட்டு நகர்ந்துகிட்டே இருந்தது. பூனம் சரி கூட பரவாயில்ல போல் அப்படி இருந்தது ஆர்கன்ஸா மெட்டீரியலு. இது வந்து ஒரு பிளைன் கிளாத் ஆர்கன்ஸா மெட்டீரியல் தான். இதுலேயும் டிசைன் இருக்குது. டிசைன் பார்த்தா இதுக்கு மேட்சிங்காக இல்லை, அதனால் வந்து பிளைன்லேயே எடுத்துக்கிட்டேன். அதனால் நான் வந்து இப்போயே பின் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி பின் பண்ண மாட்டேன். இதில் ரொம்ப நகர்ந்ததுனால பின் பண்ணிக்கிட்டேன். நெக்கு கட் பண்ணும்போது நகர்ந்துரும்ன்ட்டு. ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்குமே ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து 4.5 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓப்பன் நெக் எப்பவுமே 3 தான். அதேமாதிரி 3 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஷோல்ட்ரு 3 கட் பண்ணியிருக்கேன். ஹாம்கோல் 6. இப்போ இதை கர்வ் வரைஞ்சிக்கலாம். அதில் லைன் ட்ரா பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இந்த மெட்டீரியலில். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். ஹாம்கோல்லையும் கட் பண்ணிக்கலாம், பன் நெக்கையும் கட் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து லோவாக கட் பண்ண போகிறோம் இதில். அதனால் வந்து பேக் நெக்கை தனியாக செப்பரேட்டாக எடுத்துகிட்டு பேக் நெக் கட் பண்ணலாம். பாருங்கள், பேக் நெக் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கொஞ்சம் ஒரு மாதிரி நகர்ந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஷேஃப்க்கு நம்ம கட் பண்ணுங்க பாருங்கள். ஒரு பக்கம் கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்குது, ஏன்னா கிளாத் அப்படி இருக்குது. இப்போ அதை கரெக்ட் பண்ணி நம்ம வந்து பேக் நெக்கில் லோவாக கட் பண்ண போகிறோம். அதுக்கும் நான் பின் பண்ணியிருக்கேன். கரெக்டாக மெஷர் பண்ணி கரெக்டாக பின் பண்ணியிருக்கேன். 2 துணியும் சேமாக வச்சு பின் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் லோவாக கட் பண்ண போகிறோம். நான் வந்து அதில் மெஷர் பண்ணல, ஓரளவு லோவாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு சேமாக லைனிங் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குங்கிறதுனால 2த்துக்கும் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு அழகான கலராக இருந்தது. ஒரு மாதிரி பிங்க்கும் சொல்ல முடியாது, ஆரஞ்சும் சொல்ல முடியாத ஒரு கலராக இருந்தது. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் சைடுக்கு கட் பண்ணியாச்சு. பேக்கும் கட் பண்ணிட்டேன். பேக்குக்கு நெக்கு மட்டும் சரி பண்ணி கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் லோ நெக்கில் கட் பண்ணிக்க வேண்டியதான். அதேமாதிரி ப்ளவுஸ் பீட்டு இப்போ வந்து வயசானவங்க அப்படின்னா சில பேருக்கு ஆல்ரெடி மேட்சிங் ப்ளவுஸ் பீட் இருந்தாலும் அதை வந்து போட மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி ப்ளைன் கிளாத்தையும் அதேமாரி ப்ளவுஸ் பீட்டையும் அட்டாச் பண்ணிங்கன்னா ஒரு கிராண்டான லுக்கும் தெரியும், ஒரு ட்ரெஸ்ஸாகவும் மேக் பண்ணிடலாம். அதனால் ப்ளவுஸ் பீட்டு ஏதாவது யூஸ்ஃபுல்லான கிளாத்தெல்லாம் இருந்தால் எடுத்து வைங்க, யூஸ்ஃபுல்லாகிக்கும் ஃப்யூச்சரில். இப்போ அந்த ப்ளவுஸ் பீட்டு ஒரு பக்கம் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மடித்து. இப்போ வந்து அதை ஃபோல்டு பண்ணி ப்ளீட்டட் எடுத்து வச்சு அதை பின் பண்ணிக்கிறேன். ரைட் சைட்லேயும் அதேமாரி பின் பண்ணிட்டு லெஃப்ட்லேயும் அதேமாரி தான் பின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். இதேமாரி ஹெவியான லுக் எப்படி க்ரியேட் பண்ணலாம் ஒரு ப்ளவுஸ் பீட்லேருந்து அப்படின்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள். அடுத்தது அப்போ தான் எல்லாேருக்கும் ஷேர் ஆகிட்டே வரும் வீடியோ. இல்லைனா வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டுது. எனக்கும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் எனர்ஜியாக. அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிட்டு இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கீழே பாட்டமில் கட் பண்ணிட்டு இப்போ ஹாம்கோலில் கட் பண்ண போகிறோம்.
பேக் சைடு திருப்பி ஹாம்கோலை கட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் கட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் கட் பண்ண போகிறோம். அதேமாதிரி வந்து ஃபோல்டு பண்ணி ரைட் சைடில் போட்ட மாதிரியே லெஃப்ட் சைட்லேயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இடையில எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே ஆர்கன்ஸா மெட்டீரியலில் ஒரு ஹிப் பெல்ட் போட்டிங்கன்னா இதோட டஃப்னாச் எதுவுமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹிப் பெல்ட் போட்டிங்கன்னா. அதே சேம் மெத்தடுக்கு ஹிப் பெல்ட் மேக் பண்ணி போடுங்க. அதாவது சென்டரில் நான் வந்து அதில் பார்த்தீங்களா வி ஷேப்பில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதில் ஒரு டிசைன் பண்ணி போட்டிருப்பேன். அதே சேம் டிசைனுக்கு நீங்கள் ஹிப் பெல்ட் மேக் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான லுக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதேமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் டிசைன் மேக் பண்ணலானே. இப்போ வந்து நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கிறத வந்து நம்ம 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணியிருக்கிறத பின் பண்ணியிருக்கிறத எடுத்து ஃபோல்டு பண்ணி நான் போட்டுக்கிட்டேன். அதேமாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் கொஞ்சம் லூஸாக அந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் இழுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் சென்டர் டிசைன் தான் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே சென்டர் டிசைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எல்லா கிளாத்தையும் எடுத்து நம்ம வந்து டிசைன் பண்ண முடியாது. அதனால் வந்து சிம்பிளாக இருக்கும் போதே நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஒர்க் தான் பண்ண போகிறேன். ஸ்டோன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஜெமிக்கி ஒர்க் பண்ணி அதில் வந்து அந்த ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். சும்மா எல்லாத்தையும் ஒரு கொலாப்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி எல்லா ஸ்டோனையும் அதில் மிக்ஸ் பண்ணி அதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஜம்மிக்கு ஸ்டிச் பண்ணும்போதே அந்த ஏற்கனவே ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஜம்மிக்கால் நான் வந்து இடத்தெல்லாம் வந்து ஸ்பேஸ் எல்லாம் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு அதிலே வந்து சின்ன சின்ன ஒயிட் கலர் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பீட்ஸையும் வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டேன். இதே சேம் 3 பீட்ஸையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹிப் பெல்ட் மட்டும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்லுக் இப்படி தான் வந்தது. இந்த வி ஷேப்பில் மட்டும் நான் வந்து டிசைன் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அது மட்டும் தான் தெரியும் ஸ்பேஸில், அதனால் வந்து அதை மட்டும் டிசைன் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் எப்பயுமே போல் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது தான் ஸ்டிச் பண்ணி போட போகிறோம். இதுதான் வந்து மெயின் டிசைனு. எதுக்கு 2 பக்கமும் ப்ளீட்டை வச்சு சென்டரில் டிசைன் பண்ணியிருக்கோம். இதுதான் கீழே அம்பர்லா கட்டிங் எப்பயுமே போல் தான் 4 ஃபோல்டு பண்ணி அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு கீழே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். பேக்கில் நெக் டிசைன் அதேமாதிரி தான் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஹேண்டு ஹிப்பு எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது எப்பயுமே போல் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி யாரும் வந்து ஃபுல் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையா, இல்லை ஆடியோ பார்க்குறீங்களான்னு தெரியல. டவுட் நிறைய கேட்குறீங்க. சொல்லியிருக்க டவுட்டே திரும்பி கேட்குறீங்க. அதனால் ஃபுல்லாக பாருங்கள், டவுட் கிளியர் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் ஆடியோ கேளுங்க, டவுட் கண்டிப்பாக கிளியராக இருக்கும். அதையும் மீறி டவுட்டுனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.